கதை உங்கள் வாழ்க்கையில் ஒரு பாசிட்டிவான மாற்றத்தை ஏற்படுத்தும். உங்களுக்கு கதை சொல்ல போகிறேன்னா பத்து. இது மோட்டிவேஷன் ஸ்டோரி நம்பர் 4. பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி மின்சாரமே இல்லாத காலகட்டம். அப்போ ஒரு அழகான கிராமத்தோட மத்தியில ஒரு பெரிய மலையோட உச்சியில ஒரு பிரசித்தி பெற்ற கோவில் ஒன்று இருந்துச்சு. இரவு 7 மணிக்கு மேல அந்த மலைக்கோவில்ல விளக்கை ஏற்றுவது அந்த கிராமத்தோட பழைய மரபு. தொன்று தொட்டு அந்த கிராம மக்கள் அதை செஞ்சுட்டு வந்தாங்க. ஆனா சில வருடங்களா அந்த விளக்கு எரியவே இல்லை. ஏன் தெரியுமா? அந்த மலைக்கோவிலுக்கு போறதுக்கு மக்கள் எல்லாம் பயந்துட்டாங்க. மலை ரொம்ப செங்குத்தா இருக்கும், இருட்டா இருக்கும். வெளிச்சம் இல்லாததுனால மக்கள் ராத்திரி நேரத்துல அந்த மலைக்கு போறதையே நிறுத்திட்டாங்க. இப்படி இருக்கையில அந்த கிராமத்துல பல ஆண்டுகளா மழையே இல்ல. நிலம் காஞ்சு போச்சு, பயிரெல்லாம் வாடி மக்கள் பசியில அவதிப்பட்டாங்க. இத பார்த்த மன்னர் மந்திரி கிட்ட மக்களோட பசிய போக்க யோசனை கேக்குறாரு. மந்திரி என்ன சொல்றாருன்னா, அந்த மலைக்கோவில்ல விளக்கு ஏத்துனா கிராமம் செழிப்பா இருக்கும் அப்படிங்கிறது நம்ம கிராமத்து முன்னோர்களோட நம்பிக்கை. முன்னோர்கள் எல்லாம் அந்த விளக்க தவறாம ஏத்திட்டு வந்திருக்காங்க. ஆனா சில நாட்களா மக்கள் இருட்டுக்கு பயந்து ராத்திரியில அந்த மலைக்கு போறதையே நிப்பாட்டிட்டாங்க. அதனாலதான் கிராமத்துல பஞ்சம் ஏற்பட்டு இருக்கலாம். அதனால ஏன் மறுபடியும் அந்த மலைக்கோவில்ல விளக்கேற்ற வழக்கத்தை நம்ம திரும்ப கொண்டு வரக்கூடாது அப்படின்னு மந்திரி சொன்னது மன்னருக்கும் நல்ல யோசனையா தான் பட்டுச்சு. அதனால மன்னர் உடனே உத்தரவு கொடுக்கிறாரு. மக்களோட பயத்தை போக்குறதுக்காக யார் மலைக்கோவில்ல ராத்திரி முதல்ல விளக்கு போடுறாங்களோ அவங்களுக்கு 1000 பொற்காசுகள் தர்றதா அறிவிக்கிறாரு. ஆனாலும் ஊர் மக்கள் அந்த இருட்ட பார்த்து பயந்து போறதுக்கு தயங்குனாங்க. இப்படியே சில நாட்கள் போனது. ஒரு நாள் ராத்திரி மலைக்கோவிலில் இருந்து விளக்கு வெளிச்சம் வருவதை மக்கள் பார்த்தார்கள். யார் இவ்வளவு தைரியமா இந்த இருட்டுல போய் விளக்கு போட்டது அப்படின்னு பாக்குறதுக்கு ஆர்வமா மலைய நோக்கி ஓடி வந்தாங்க. ஒரு 15 வயது சிறுவன் மலையில் இருந்து இறங்கி வருவதை பார்த்த மக்களுக்கு அதிர்ச்சி. மக்கள் அந்த சிறுவன் கிட்ட கேக்குறாங்க, எப்படி இவ்வளவு இருட்டான பாதையில சின்ன கைவிளக்க கையில வச்சுக்கிட்டு உன்னால ஏற முடிஞ்சது? உனக்கு பயமா இல்லையா? அதுக்கு அந்த சிறுவன் சொன்ன பதில் எனக்கு ரொம்பவே மோட்டிவேஷனா இருந்தது. அந்த பதில நான் உங்களுக்கு சொல்றேன். அந்த சிறுவன் சொன்னா, என் கையில இருந்த இந்த விளக்கோட ஒளி எனக்கு 4 அடிக்கு வெளிச்சம் கொடுத்துச்சு. நான் அந்த 4 அடி நடந்து போனதும் என்னோட கையில இருந்த விளக்கோட வெளிச்சம் இன்னும் 4 அடிக்கு முன்னாடி போனது. இப்படியே 4 அடிகளாக முன்னேறி மலையின் உச்சிய அடைஞ்சேன். மலையோட உச்சிய அடையிறதுக்கு மலை ஃபுல்லா வெளிச்சமா இருக்கணுங்கிற அவசியம் இல்லையே. நம்ம கிட்ட எளிமையா கிடைக்கக்கூடிய பொருட்களை வச்சு முதல் சில அடிகளை எடுத்து வைத்தால் மேலும் முன்னேறுவதற்கான வழிகள் அடுத்தடுத்த கட்டங்களில் நமக்கு கிடைக்கும். இப்படி சொன்னதை கேட்ட மன்னர் அந்த சிறுவனுக்கு 1000 பொற்காசுகளை பரிசாக கொடுத்தார். இந்த கதையில இருந்து என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, உங்களோட கோலை அச்சீவ் பண்றதுக்கு வாய்ப்புக்காகவும் வழிகளுக்காகவும் காத்திருக்காதீங்க. உங்ககிட்ட இருக்கிறத பயன்படுத்தி உங்களால முடிஞ்சதை செஞ்சாலே அடுத்தடுத்து செய்யறதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கான வழிகளும் நிச்சயமா இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு காட்டும். நம்பிக்கையோட இன்றே செயல்பட தொடங்குங்கள். இந்த கதை உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நம்புறேன். இன்னொரு நாள் இன்னொரு கதையோட உங்களை சந்திக்கிறேன். அன்டில் சைனிங் ஆஃப், உங்கள் சகோதரி பாசிட்டிவிட்டி பத்து.